சூரியன் இல்லைனா நம்ம அழிஞ்சிருவோமா? ஆமாங்க, நம்ம எல்லோரும் கண்டிப்பாக அழிஞ்சிருவோம். நம்ம சேனல்லையே இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் இந்த டாபிக் ரொம்ப அண்டர்ரேட்டடான டாப்பிக்காக இப்போதைக்கு இருக்குது. நிறைய பேருக்கு சன்லைட் பற்றி, விட்டமின் டி பற்றி ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லை. நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல. இந்த வீடியோவுடைய கடைசியில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்குது. அண்ட் இன்னைக்கு சன்லைட் எதனால் முக்கியன்றதை சொல்கிறேன். சன்லைட், விட்டமின் டி, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் ஹியூமன் சர்வைவல். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக தேவைப்படுற விஷயம் அப்படின்னா அது சன்லைட் தான். இந்த சன்லைட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் அப்சார்ப்ஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாகவே நம்ம போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது போன்ஸ் ஸ்ட்ரென்தன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் ஆஸ்டிபோரோசிஸ், அதாவது ஒரு டிசீஸை இது ப்ரிவென்ட் பண்ணுது, தடுக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு ஆஸ்டிபோரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் போன்ஸ் வீக் ஆயிரும். அண்ட் அட் தி சேம் டைம் உடையிற அளவுக்கு ரொம்ப வீக்காக போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரியான டிசீசஸ் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் டி எக்ஸ்போஷர் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸாக வச்சுருக்கணும். ஸோ இப்போ உங்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி வந்திருக்கும், சன்லைட் நம்ம வாங்கலை அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, நம்ம உடம்புக்கு தேவையான இனாஃப் சன்லைட் நம்ம கொடுக்கல அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கு, ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கு, ரிக்கெட்ஸ் வர்றதுக்கு, ஆஸ்டிபோரோசிஸ் வர்றதுக்கு, ஹேர்ஃபால் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு சில விட்டமின் டி டிஃபிஷியன்சி சிம்டம்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன் பெயின், நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், அண்ட் அதே மாதிரி பல்லு சரியாக வளராதது, அண்ட் அதே மாதிரி போன்ஸ் ஒழுங்காக வளராதது, இது எல்லாமே விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும்போது உங்களுக்கு வர்ற சிம்டம்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரியான சிம்டம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான சன்லைட் அண்ட் ப்ராப்பரான விட்டமின் டி எக்ஸ்போஷர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸில் ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 10 to 15 மினிட்ஸ்க்கு சன்லைட் ஆர் சன் எக்ஸ்போஷர் நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொடுக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த இம்பார்ட்டண்டான போனஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நிமிஷம் சன்லைட் வாங்கணும், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நிமிஷம் சன்ல எக்ஸ்போஸ்டாக இருக்கணும்? நல்ல சூரிய வெளிச்சமாக இருக்கிற நாள் அன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு போதும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு தாராளமாக போதும். இப்போ ஒரு வேளை அந்த டே கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவே ஒரு வேளை கொஞ்சம் அந்த நாள் மழை பெய்யுது அப்படின்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், ரெய்னி டே அன்னைக்கு இல்லை க்ளவுடி டே அன்னைக்கு, மேகமூட்டமாக இருக்கிற நாள் அன்னைக்கு சன் நம்ம பார்வைக்கு தெரிஞ்சிருக்காது, சூரியன் என் கண்ணுக்கே தெரியல, ஆனால் எப்படி எனக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். உங்களால் சூரியனை பார்க்க முடியாட்டினாலும் சூரியனுடைய ஒளி இந்த பூமியில் பட தான் செய்யுது. அண்ட் அப்படி அந்த ஒளி படும்போது அதிலிருந்து வர்ற விட்டமின் டி போதுமானது. ஒரு நல்ல க்ளவுடி டே, அதாவது நல்ல மேகமூட்டமாக இருக்கிற நாள் அன்னைக்கு, அப்படி இல்லை நல்ல மழை பெய்கிற அன்னைக்கு, காலையில் தூரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நாள் அன்னைக்கு ஒரு 20 to 40 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், அப்போ இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம், அப்போ இல்லாட்டி ஒரு 40 நிமிஷம் கண்டிப்பான முறையில் நீங்கள் விட்டமின் டி கொடுக்கணும். ஸோ எவ்வளவு நேரம் சன்லைட் ரிசீவ் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ எந்த டயத்தில் நம்ம சன்லைட் ரிசீவ் பண்ணணும். எஸ், மார்னிங் 6 AM to 8 AM, காலையில் 6 மணிலேருந்து 8 மணி தான் சிறந்த நேரம் விட்டமின் டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி 4 மணி வரைக்கும் சன் அதிகப்படியான யூவி ரேஸை எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ இந்த யூவி ரேஸை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அது அதிகப்படியான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அட் தி சேம் டைம் அது நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது கிடையாது. ஒருவேளை நம்ம அதிகப்படியான யூவி ரேஸ் கன்சியூம் பண்ணோம், அப்படி இல்லாட்டி அதிகப்படியான யூவி ரேஸ் நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா இட் மே ஈவன் லீட் டு ஸ்கின் கேன்சர். அதனால் நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தி பெஸ்ட் டைம் இஸ் டு கெட் மார்னிங் 6 AM to 8 AM. காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வாங்குறது தான் பெஸ்ட்.
ஸோ இப்போ உங்கள் நிறைய பேர் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், ஏன் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே விட்டமின் டி வாங்கக்கூடாதா அப்படின்னு. இல்லைங்க, காலையில் 6 to 8 வாங்குறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய ஒளி மட்டும் நம்ம உடம்புல படலை, விட்டமின் டி மட்டும் நம்ம உடம்புல படலை, நம்ம விட்டமின் டி மட்டும் அப்சர்வ் பண்ணல. அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. காலையில் நீங்கள் விட்டமின் டி வாங்குறதுனால உங்கள் உடம்புக்கு தேவையான உங்கள் உடம்புல இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். ஏன் நம்ம உடம்புல இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் பூஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம உடம்பு பார்க்குற ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையிலையும் நர்வஸ் சிஸ்டம் லிங்க்டாக இருக்குது. ஃபஸ்ட் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யணுன்னாலும் நம்ம பிரெயினுக்கு அந்த ஐடியா ஸ்பார்க் ஆக போகுது. நெக்ஸ்ட் நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மசிலுக்கும் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அந்த ஒர்க்கை கமாண்ட் பண்ணும். அந்த ஒர்க் அதை கமாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நர்வஸ் சிஸ்டம் நம்ம மசில்ஸ் வந்து அந்த ஒர்க்கை செய்ய போகுது. இந்த மாதிரி செய்ய போகுது அந்த ஒர்க்கு. காலையில் நீங்கள் விட்டமின் டி வாங்குறது மூலயமா உங்களுக்கு இனஃப் சன்லைட் கிடைக்கும். அண்ட் அட் தி சேம் டைம் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் அட் தி பீக் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு சன்லைட் உடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.